முதல் செய்தியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருக்கக்கூடிய ஜூஜுவாடி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான பல கோடி சொத்து இருக்கு. அதுல ஒரு பகுதியை அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்பு அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அது குறித்து அங்க இருக்கக்கூடிய திருத்தொண்டர் படை அப்படிங்கிறவங்க வழக்கு தொடர்ந்திருக்காங்க. நீதிமன்றத்திலேயுமே வழக்கம் போல அதெல்லாம் நீங்க காலி பண்ணி கோவிலுக்கே கொடுத்துருக்கேன்னு திருப்பி வந்துருச்சு. ஆனாலும் HRNC அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சரி, எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த ஓசூர் இதில் சின்ன எலசகிரி அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் சொல்கிற இந்த ஜூஜுவாடி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அதோடைய ஒரு பகுதி கிறிஸ்தவ சர்ச் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு இது சம்பந்தமாக வழக்கு போட்டு இது ஆய்வு பண்ணது 2015 கேஸு நடக்குது. 2024 நீதிமன்றம் அது குறித்து விசாரணை பண்ணி அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுது. கோயிலுக்கு சொந்தமான நிலம், அதை நிர்வகிப்பதற்கு தான் HRNCன்னு ஒரு அமைப்பே தொடங்கப்பட்டது. அந்த HRNCக்கு உத்தரவு போடுறாங்க, உங்களுடைய நிலம் இந்த சர்ச்சு ஆக்கிரமிச்சிருக்கு, இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்தா கூட இனிஷியேட் பண்ண வேண்டிய HRNC அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது வருவாய்த்துறை அவங்க இது ஆக்ட் பண்ணணும். சரி, அங்கே பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அவங்களுடைய பந்தோபஸ்தோடு அதை ஆக்கிரமிப்பு அகற்றணும். எதற்காக அந்த HRNCன்னு ஒன்று இருக்குதோ அதற்காக அந்த வேலையை அது செய்யலைன்னா பிறகு எதுக்கு அந்த கோயிலை அது ஆக்கிரமிச்சிடும். இப்போ நம்ம அதனால தான் சொல்கிறோம் HRNCயே கோயிலை ஆக்கிரமிச்சிருக்குது அப்படிங்கிறோம். கோயில் நிலத்தை சர்ச்சு ஆக்கிரமிக்குது, HRNC கோயிலவே ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தது. இது நடந்திருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ராதாகிருஷ்ணன் என்பவர் அவர் தான் அறங்காவலராக இருக்கிறார். திருத்தொண்டர் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக பல பணிகளை பண்ணுறாங்க. அவரும் பல கோயில் ஆக்கிரமிப்புகள் குறித்து பல பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்தில் போட்டு சட்ட ரீதியாக பல தீர்வுகளையும் உத்தரவுகளையும் வாங்கியிருக்கிறாரு. அவர் என்னதான் தீர்வுகளையும் உத்தரவுகளையும் வாங்கியிருந்தா கூட செயல்படுத்த வேண்டிய அரசு செயல்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன அந்த ஜூஜுவாடி காசி விஸ்வநாதர் கோயில் மட்டும் இல்லை, அவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஓசூர்ல GRT அருகே காளிகாம்பாள் சமேத காமடீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குதான். அந்த கோயிலில் ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு இருக்குதான். அப்புறம் நிலமங்கலம் விருப்பாச்சி நகர், கெலமங்கலம் விருப்பாச்சி நகர் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே மாதேஸ்வரன் கோயில், அங்கேயும் போய் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. இவர் போன நேரத்தில் அந்த இடத்த எப்படி ஆக்கிரமிக்கிறாங்கன்னா, அங்கே இந்த கிரானைட் கிராவல் அந்த ஜல்லிகளை எல்லாம் போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க. பிறகு அந்த வண்டியெல்லாம் வந்ததுன்னு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொண்டவுடனே அந்த வண்டியை பிடிச்சாங்க அப்படிங்கிறது தான். இவர் ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிறப்ப இந்த வேலையெல்லாம் நடந்திருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ராக்சிமேட்டாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள், கோயில் சொத்துகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாரு. ஒரு மாவட்டத்தில் மட்டுமே, தமிழக கிருஷ்ணகிரியில மட்டும். இவர் அல்லேலுவையா என்ன சொல்றாரு, நாங்க 7,000 கோடியை மீட்டு விட்டோம் அப்படின்னு உருட்டுறாரு. விஜய் ஸ்டில்ல சொன்னா பால் டப்பா உருட்டுறாரு. எந்த பால் டப்பாங்கிறது தெரியாது, பால் டப்பா உருட்டுறாரு. ஆனா இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1000 கோடி கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. நீங்க யோசிச்சு பாருங்க, கோயில் மாநகரம் சொல்லக்கூடிய மதுரையா இருக்கட்டும், கும்பகோணம், அந்த தஞ்சாவூர் பகுதியாக இருக்கட்டும், அப்படின்னா எவ்வளவு சொத்துகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கலாம். அது ஆளும் கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக, அரசியல் கட்சிகளிடம் எத்தனை சிக்குண்டு இருக்கிறது. வேற அந்தந்த ஏரியா குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதெல்லாம் இது குறித்து தான் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. நீங்க இந்த 7,000 கோடியை மீட்டிருக்குன்னு சொல்றீங்கப்பா, வெள்ளை அறிக்கை கூட இதுக்கு முன்னால யார் வச்சிருக்காங்கன்னு, ஆனா அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆகவே ஆன்மீக புரட்சி நடக்கிறது, ஆன்மீக புரட்சி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. விண்ணவர்களும் தேவர்களும் இந்த முதல்வரை மலர் தூவி பாராட்டுறாங்க. காரணம், 4,000 கோயில்களுக்கு மேல அவர் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த தீர்த்தத்தை அந்த விண்ணவர்களும் மன்னவர்களும் தான் இவருக்கு தூவுறாங்க அப்படின்லாம் உருட்டுறாரு சேகர்பாபு. ஆனா இங்க எந்த லட்சணத்துல ஆக்கிரமிப்புகள் இருக்கு?
நடவடிக்கை எடுக்க வேண்டிய HRNC அதிகாரிகள் இப்ப அந்த அந்த கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கல்ல ஜூஜுவாடி காசி விஸ்வநாதர், அதற்கு ஈவோன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் பாருங்க அந்த கோயில் நிலம் சர்ச்சு ஆக்கிரமிச்சிருக்குது. இவன் அப்படின்னா சர்ச்சுக்கிட்டே இருந்து காசு வாங்குறானா சம்பளமா, இல்ல இந்த கோயிலை நிர்வகிக்கிறதுக்காக சம்பளம் வாங்குறானாங்கிறதே இப்போ ஒரு கேள்வி எழுதுல. இப்ப அதுதான் ராதாகிருஷ்ணன் கேட்கிறார். இது வந்து நடவடிக்கை வேண்டிய HRNC நடவடிக்கை எடுக்கல, அந்த அதிகாரிகள் எந்த ஒரு முன்னெடுப்பையும் செய்யல. ரதர் அந்த கோர்ட்டு அந்த உத்தரவை சொல்லி இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம், நம்ம நிகழ்ச்சியிலேயே வந்து பேசிட்டு இருக்கா. சந்தானம்ங்கிற ஒரு பொதுநல வழக்குகளை தொடுப்பக்கூடியவர் பல முறை அவருக்கு வந்து கோர்ட்டு உத்தரவு கொடுத்திருக்கிறது. ஆனால் வருவாய்த்துறையோ இல்லை போலீஸ் துறையோ அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய பணியை செய்யறதில்லை அப்படின்னு சில தொடர்ச்சியான அந்த கண்காணிப்பு மூலம் இப்போ 3 முறை நடந்து இப்போ 4வது முறை தான் நேற்று வந்து அந்த திமுகவுடைய அராஜகம், அந்த நகர பஞ்சாயத்து இவர் வந்து ஆக்கிரமிச்சதை இடிச்சிருக்காங்க, அகரம் தென்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காத திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிக சரியான சான்றாக இது இருக்கிறது. திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம், இப்பொழுது கிருஷ்ணகிரியிலையும் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் அதே போன்ற ஒரு அநீதியை HRNC செய்திருக்கு. அங்க பாருங்க, எங்களுக்கு அந்த தூண் சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு அங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி இங்க ஐயோ அந்த சர்ச்சை ஆக்கிரமிச்சுட்ட நிலம். இப்ப நம்ம பார்த்தோம் கடலூர்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ராகவேந்திரன் வந்து பேசினார். ஸோ இது போல அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை வந்து கோர்ட்டு உத்தரவு கொடுத்தும் அதை மீட்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் எடுக்காத HRNC அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டுமா, ஆலயத்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த மக்கள் வந்து விட்டு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இது எழுகிறது.